சார் உங்கள் ஃபோனுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள் சார், எங்கே சார் வரணும்? சார் என்ன சார் எடுத்துகிட்டு வரணும்? நேராகவே வந்து பார்க்குறோம் சார். ஏன் சார் அவ்வளோ பெரிய தொகையை எதுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு நாங்கள் அதை ஒரு 4-5 நாள் எடுக்கிறதுக்கு ஆகி போயிடும். எப்படி பார்த்தாலும் எங்ககிட்ட செக்கு கூட இல்லை சார். நாங்கள்லாம் வந்து அன்னடங்காச்சு பாருங்கள். எங்ககிட்ட செக்கெல்லாம் எங்கள் புருஷன் கையில் தான் இருக்கும். நாங்களே லோன் வாங்க போகிறது எங்கள் புருஷனுக்கு தெரியாத இருக்கணும் மட்டும் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். செக்குக்குன்னு சுற்றுல எடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்கள் புருஷன்மார்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய் எதுக்கடி உனக்கு இவ்வளோ பணம்னு எங்கள்கிட்ட இருந்து பிடிக்குவாங்க சார். சார் சொல்லுங்கள் சார், எதுனாலும் நீங்கள் ஒரே செக்கை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேங்கில் போய் மாற்றிக்குவோம். இல்லையா பணமாக கூட கொடுத்துட்டாலும் பெரிய சாக்கு போய் எடுத்துக்கிட்டு வரோம், அதில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஏன் சார் எதுக்கு சார் ஏடிஎம்முக்கு டிஎம்முங்க அதிலலாம் போடுறீங்க? அதிலலாம் போடாதீங்க சார். சொல்லுங்கள் சார். புரியல சார். சார் ஹலோ. அரே மேடம், நிம்பளுக்கு அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறான். நிம்பள் அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் வந்ததுன்னா நீங்கள் செக்கு இப்போ சிலிப்பு போட்டு எடுத்துக்கணும். நாங்கள் லோன் தாரா நிம்பள் கிண்டல் செய்கிறான் நம்மளுக்கே. சார் சார் கோச்சிக்காதீங்க சார். சார் நாங்கள் எல்லாம் 4 பேர் உட்காந்து காட்டுக்கிட்டு உட்காந்து கழுகு மாரி நீங்கள் எப்போ கொடுப்பீங்கன்னு ஒரே ஏக்கமாக போச்சு சார். சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த ஆண்டி மாரி நீங்கள் சொல்லிவிட்டீங்க. இங்கே குடுகுடு மணி மாரி ஆட்டிக்கிட்டு நிற்கிறோம். நாங்கள் செத்த கோவப்படாமல் சொல்கிறத மட்டும் கேளுங்க சார். எங்களுக்கு பணம் போட்டிங்கன்னா எடுக்க தெரியாது சார். எடுக்க தெரியாது. அப்போ எங்கள் புருஷனோட கூட்டுக்கிட்டு போய் அவர் பெரிய சிக்கல் ஆகிப்போடும் சார். நீங்கள் எதுவும் வருத்தப்படாமல் கொஞ்சம் எங்களுக்கு கையிலே கொடுத்துட்டா என்ன பிரச்சனை? எந்த பேங்க்குக்கு வரணும், எந்த பிரான்ச்சுக்கு வரணும் சொல்லுங்கள் சார். ஹலோ சார், நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க சார். நாங்களே பாவம் ஏதோ 10வது 6வது 7வது இப்படி தான் சார் படிச்சிருக்கோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை பாருங்க. ஏன் சார் சொல்லுங்க சார். நிம்மல் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறான். நிம்பல் ஃபஸ்ட்டு நம்பரும் ஃபோன் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரு ஏடிஎம் நம்பரு எல்லாத்தையும் கொடுக்கான். நான் அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறான். ஏட்டி என்னடி இவன் பேசுனதே பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி என்னடி இவன் வர பைத்தியம் மட்டும் ஹிந்தியில் வர பேசுகிறவன் போடுறக்கு வித்தியாசமாக நிம்பல் நம்பல்ன்றான். ஏட்டி எனக்கு ஒன்றும் புரியலட்டி. ஏட்டி தமிழ்நாட்டில் எதுக்கடி இவன் ஹிந்தி பேசிக்கிட்டு நிற்கிறான்? பேங்கில் வேலை செய்கிற மேனேஜர் எல்லாம் தமிழ்நாட்டு ஆளுகளை தானே போட்டிருப்பாங்க. அது ஸ்டேட் பேங்க்னா தமிழ்நாடு தானே. இந்தியன் பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஏட்டி எனக்கு என்னமோ ஏடிஎம் கார்டு நம்பரு அக்கௌண்ட் நம்பரு ஃபோன் நம்பர் கேட்குறதே எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுதுடி. ஏட்டி என்னடி பண்ணுறது? பணத்தை நேரில் கொடுங்க, நாங்கள் பேங்க்குக்கு வாரம்னாலும் தரமாட்டுக்கிறானே எடுப்பட்ட பைய. என்னடி பண்ணுறது? ஒன்றும் விளங்கலையே. ஏட்டி எந்த பேங்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறானட்டி. ஏட்டி சயா சொல்லி இல்லை அலிதா யார்ட்டையாவது கேளுங்கட்டி. நெசமான தானா? இப்போ என்னமோ ஃபோனில் நூதனமாக திருடானு ஒன்று கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறான் டிவிலெல்லாம். ஒருவேளை அந்த மாதிரி எந்த மாதிரி கும்பலா ஏற்கனவே ஐயோ ஆத்தா என் அவ்வளோ சம்பாரிச்ச காசெல்லாம் என் அக்கௌண்ட்டில் தானே கிடக்கு. நான் அந்த நம்பரை கொடுத்தேன்னா ஒருவேளை பணத்தை எடுத்துக்கிட்டானா என்ன பண்ணுறது? ஐயோ என் புருஷங்கிட்ட நான் பிழைக்க முடியாது பாரு. வெட்டி இப்போ தான் ஒரு பொம்பளைய ஏதோ ஒரு ஊரில் வெட்டி குக்கரில் மசாலா தடவி சிக்கன் மசாலா போட்டு தடவி குழம்பு வச்சிருக்கிறான். பார்த்துக்க வச்சு நாய் குத்துறானா சாக்கடை குத்துறானா தெரியல. அவனை தின்றுப்பான். அப்படி வெட்டி கண்டான கண்டதுண்டமா 100 துண்டை வெட்டி விட்டான் மூலமா. அப்படி பண்ணுறோம். ஏன் வெட்டி குழம்பு வச்சு திங்க மாட்டானுவோம்? அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதை வர உன் புருஷன் என் புருஷன் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இது அப்புறம் எல்லாம் நம்ம பார்த்துவிட்டு நம்மளே அந்த மாதிரி வேலையை பார்த்துட போகிறாங்க. எட்டி 1 கோடியா 2 கோடியா கிடக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 கோடி கிடக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானா அவ்வளோதான். ஏட்டி இது என்ன ஏதுன்னு உண்மைன்னு தெரியலையே. எந்த பேங்குன்னு நைஸாக கேட்குறான். நம்ம எல்லாம் போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம் மாட்டி. ஏட்டி எனக்கு பயமாக இருக்குட்டி. பணத்தை விட்டுவிட்டான்னு வச்சுக்க அதோட என் புருஷங்காரன் என்னை போட்டு மொட்டை அடிச்சு கழுது கம்பளி சிம்பிள் கொடுத்து கழுது மேலே ஏற்றி விட்டுருவாரு. அவ்வளோதான் அப்புறம் என் பழப்பு. ஐயோ அக்கா என்னக்கா திடுதுப்புன்னு கொண்டை தூக்கி போடுறிய? 10 லட்சம் வரப்போகுதுன்னு நாங்கள்லாம் என்ன பல்ல இழிச்சுக்கிட்டு செத்த நேரம் சந்தோஷமாக இருந்தோம்ல. யாருக்கிட்டையும் போய் இப்போ கடன் வாங்கி திக்க தேவையில்ல, யார் கையும் எதிர்பார்க்க தேவையில்ல. நம்மளே கடன் கொடுத்தாங்கன்னா நம்மளே அடைச்சி விடுவோம்ல திட்டம் போட்டதுக்கு. என்னக்கா நீ இப்படி திடுதுப்புன்னு இப்படி போடுற குண்டை என்னதான் சொல்கிறான்? அந்த போட குடு. ஏக்கா நான் பேசுகிறேன் ஒரு அந்த இவர்கிட்ட. ஏன் மேனேஜர்னா நீ ஒரு பைத்தியக்காரி மாதிரி பேசாதேக்கா. மேனேஜர் எல்லா ஊர்லேயும் தமிழ் ஆளுகளைவா இருக்கிறாங்க. நீ என்ன இப்படி பேசுகிற? இந்திக்காரங்க பேசுகிறவங்க எல்லாம் கெட்டவங்களும் நம்ம முடிவே பண்ணக்கூடாது பார்த்துக்க. என்னதான் நான் உனக்கு சொல்கிறதுனே தெரியல. இதனால தான் பெரிய பிரச்சனையோ சிக்கலாகி வந்து கிடக்கு. நம்மளே அவங்கள நல்லவன்ல கட்டவன்னு சொல்லி அவனு நெசமாலுமே கட்டவன் ஆகிறானோ. என்னன்னு ஒரு இடத்துல போடல நான் அது பேசுகிறேன் போன குடு இப்படி. நீ எடுத்ததெல்லாம் பயந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று உளறி வைப்ப எக்கா. இருந்தாலும் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. பணம் கொடுக்குறவன் அத்தனை கேள்வி கேட்காதே பணத்தை தூக்கி கொடுக்க.
கிடக்குறான். 10 லட்சம் லோன் வந்திருக்குதே, அதை எப்படி கொடுக்குறவனுக்கு எம்மா பயம்பத்திரம் இருக்கும். நீ பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட அது ஓடி போயிட்டேன்னா அவனா பொறுப்பு. இப்போ பேங்குக்கு அப்புறம் யார் பணம் கொடுக்குறது? அப்புறம் ஊர் ஃபுல்லாக வந்து இந்த உன் படத்தையும் போட்டு எங்கள் படத்தையும் போட்டு பணத்தை காரணம் தூக்கிட்டு ஓடி விட்டாளுவோன்னு சொல்லி போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கா? அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் அவன் அத்தனை கேள்வி கேட்குறான். கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. எக்காச்சத்தை வாய முடிக்கிட்டு கம்முன்னு போன கூட நான் பேசுகிறேன். அட இவ பேசத்த பாரு அக்கா சயா. ஏட்டியே இந்திக்காரனும் எல்லாம் நல்லவனும் கெட்டவனும் நம்ம சொல்லலை பாரு. இந்த ட்ரெயினில் இந்த திருப்பூர் பக்கம்லாம் எம்மா ஆளுக்கு என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பிழைக்கிறாங்க தெரியுமா? தமிழ் நம்ம தமிழ்நாட்டு ஆளுகளுக்கு வேலை இல்லைன்னு துரத்தி விடுறானும், கேட்ட காசை கேட்ட மாரி கொடுக்க மாட்டானுன்னு தான் நம்ம ஆளுவை போராடுறாங்க. கொஞ்சம் காசுக்கு நிறைய மாடு மாரி அவனும் உழைப்பானுவோம். ஏன்னா சப்பாத்தியும் கறியும் கோதுமையும் துண்ணுப்புட்டு இரும்பு மாரி இருக்கும் உடம்பு. அவனு என்ன வேலைனாலும் 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வேலை செய்வானுவோம். நம்ம ஆளுக்கு அப்படியா? சோத்தை துண்ணுப்புட்டு கஞ்சி தண்ணியை குடிச்சுப்புட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தான் தெரியும். அம்மா உழைப்பையும் வாங்கிக்கிட்டு 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்தா எப்படி எல்லாம் வேலை செய்வாங்க? நீ ஒரு ஆள் நல்லவனுலாமே, நல்லவனுவோம் இருக்க தான் செய்கிறானுவோம். நல்லவனும் 1 2 அங்கன்னு நீ ஒரு ஆள் பத்துக்க. நெசமாலும் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இந்திக்காரனுமே ஃபோனு பண்ணி வித்தியாசமான மொழியில் பேசி நம்மக்கிட்ட அக்கௌண்ட் நம்பரு ஏடிஎம் கார்டு நம்பரு வாங்கி பணத்தை எடுத்துட்றானுவலாக்கா. எனக்கே இப்போ தான் ஐடியா வருது, தோணுது. என் புருஷங்காரன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார். இவ என்னம்மா என்ன பேசுகிறா பாரு. பணம் கொடுக்குறவனு அவனுக்கு வந்து அம்மா இது இருந்ததுன்னா நம்ம ஏடிஎம் கார்டுக்கு நம்பரை சொல்கிறானே. எதுக்கு அவன் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்கிறான்? அக்கௌண்ட் நம்பர் எதுக்கு அவன் கேட்குறான்? அவன் தான் பேங்கில் வேலை செய்கிறானே, அவனுக்கு தெரியாத எதுவும். அட ஏங்கட்டி நீங்கள் இன்னும் திருந்தாத கிடக்குறீங்க. திருந்தால எட்டியா செய்யா? நீ என்னத்துக்கு தான் நீ இப்படி பைத்தியம் மட்டும் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறியோ என்னமோ தெரியலை போட்டி. இப்போ கரெக்டாக சொல்கிறா பாரு லலிதா. எனக்குமே என் சின்னம்மாவை சொல்லிக்கிட்டு இருந்தாட்டி சூலி இந்த மாதிரி எங்கிட்ட ஃபோனை பண்ணி நம்பர் ஏடிஎம் கார்டு நம்பரு எல்லாத்தையும் கேட்டாங்கம்மா. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் பணம் அக்கௌண்ட்டில் இருந்த பணமெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அக்கௌண்ட்லேயே இருந்து எடுத்துட்டாங்கம்மா. கம்ப்ளைண்ட் போய் இப்போ பேங்க்கில் போய் கொடுத்தா நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணிங்கன்னா நம்பர் கொடுத்தீங்களா கொண்டீங்களான்னு கேட்குறாங்கம்மா. இவன் சொன்னாட்டி. ஆனால் இவன் கரெக்டாக அட்ரஸ் எல்லாம் சொல்கிறானே, பேங்க் அட்ரஸு. ஆனால் ஸ்டேட் பேங்கு, உங்கள் பேர் பஞ்சவரணம், நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க என்னென்னமோ சொல்கிறானே. அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? ஆனால் பேங்க் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் டி. எனக்கு என்னமோ அதுதான் டவுட்டாக இருக்குடி சயா. நீ அது பேச இரு நான் பேசுகிறேன். ஹலோ சார், நான் தான் பேசுகிறேன். அவங்க தங்கச்சி தான். என்ன சார், எங்கே சார் இருக்குது பேங்கு எந்த பேங்கு சொல்கிறீங்க நீங்கள்? ஸ்டேட் பேங்கு தானா? சரி அதை எந்த பிரான்ச்சு சொல்லுங்களேன். ஆலங்குடியா இல்லை இப்போ புதுக்கோட்டையா இல்லை கரம்பக்குடியா இல்லை திருச்சிற்றம்பலமா எங்கன்னு சொன்னீங்களா தானே அவங்க வரலாம். எதுவும்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஏடிஎம் கார்டு நம்பர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க சார். பேங்கில் வேலை செய்கிற உங்களுக்கு எதுவும் தெரியாதா? எதுக்கு எங்ககிட்ட கேட்குறீங்க? பணம் நெசமாலும் லோன் வந்ததுன்னா பேங்க் அட்ரஸை சொல்லுங்கள், நாங்கள் வாரோம். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு லோனு வேணாம் ஒன்றும் வேணாம் சார். நீங்கள் என்ன இழுத்து சுத்தலில் விட்றீங்க நீங்கள். இங்கே பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் எங்களை கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. 10 லட்சம் எவன் தூக்கி கொடுக்குறான்னு வர கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க சார். பைத்தியக்காரி எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கா பாரு அக்கா இவ. அவன் திடீர்னு ஒரு திட்டம் போட்டானா என்ன ஆகிறது? ஏதாவது திட்டம் போட்டு நம்ம வர வீட்டில் 4 பேரும் தனியாக தான் இருக்கிறோம், திடுதுப்புன்னு அட்ரஸை வச்சு எங்கே இருக்குது வீடுன்னு சொல்லி வந்துட்டானா என்னக்கா பண்ணுறது? ஐயோ இவ என்ன இப்படி இருக்கிறாளா? அவளை போனை பிடிங்கிட்டு போட்டு சாத்தி அக்கா அவளை. நானே தேவலாம் டீ இட்டு நீ போன பேசணும் லட்சணம் போதும் உங்க கூட போனேன். என்ன பேச்சு பேசுறா பாரு. இப்போ என்ன அவன் பணம் கொடுக்குறதா நேரடியாக நம்ம போவோம் பேங்குக்கு கூப்பிட்டா சரி. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பணம் வேணாம் ஒரு மசரு வேணாம்னு சொல்லி போன வச்சு விட்டுட்டு எனக்கு ஆட்டம் வருது, வாயில் பச்சை வருது எனக்கு. சார் கேட்டுக்கிட்டீங்களா இல்லையா? நீங்கள் பணம் நேரடியாக எங்களுக்கு நாங்கள் வரோம் பேங்குக்கு, சிலிப்பு எழுதி கொடுக்குறோம், பணத்தை கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு நிற்காதீங்க சார். நாங்களாம் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. நீங்கள் பேசுகிறது பேங்க் மேனேஜராக என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியலை. சும்மா நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் பேசிக்கிட்டு வானா. நீங்கள் பேங்க் அட்ரஸை சொல்லுங்கள், நாங்களே வாரோம். இல்லை மேடம், நிம்பல் வீட்டில் தனியாக தானே இருக்கோம், நான் வாரேன். நிம்பல் அட்ரஸ் சொல்லுங்கோ, வீட்டு நம்பர் அட்ரஸ் தெரு எந்த ஊரு எல்லாத்தையும் சொல்லுங்க மேடம்.
ஏக்கா வீட்டு அட்ரஸ் கேட்குறாரு, நமக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குமுன்ட்டு அவரே பணத்தை எடுத்துக்கிட்டு வாராரக்கா. என்னக்கா சொல்கிற? ஏக்கா என்னக்கா சொல்கிற? ம் வர சொல்லட்டா என்ன? சீக்கிரம் சொல்லுக்கா, அட்ரஸ் சொல்லுவோம். என்னதான் அவனே வரானா பணத்தை எடுத்துக்கிட்டு? இது எந்த ஊர்லடி இந்த பேங்க் வேலை நடக்குது? எக்கா எனக்கு சொல்கிறேனே, நான் உப்பையே வீட்டு கிளம்பி ஓடிடுறேன்த்தா. அப்புறம் நாளைக்கு பணம் காசு போச்சு, ஊடையே தூக்கிக்கிட்டு போட்டான், வீட்டை எழுதி வாங்கிட்டு போட்டான்னு சொல்லி எங்களெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது பாரு. அப்புறம் நாளைக்கு உன் மாமியார் உன் புருஷங்காரெலாம் வந்தாருன்னா நம்மளை போட்டு கிளின்னு கிழிச்சு உப்பு தச்சு வச்சுருவாங்க பார்த்துக்க. அவள் என்ன பைத்தியக்காரி மாரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்ல கேட்காத, சொல்லிவிட்டு அட்ரஸ் சொல்லவான்னு கேட்குறாள். அவன் எவ்வளோ என்ன தான் செய்யறது? ஐயா கிரியா நடிப்பு பெரிய ராவு காலமாக இருக்குது. அவளுக்கு பைத்தியம் மாட்டான் உளருவான்னு நான் அப்பயே சொல்லலை. அவள் ஒரு லட்சணங்க இது மாதிரி அவகிட்ட எதுக்கு நீ போன கொடுத்தப்ப நீ? ஐயோ கடவுளை நான் என்னத்தான் சொல்லுவோம், எங்கே போய் தான் முட்டிக்கிறதுன்னு தெரியலையம்மா. இங்கே யாருட்டி இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. நீ தேவையில்லாமல் நீ பேசாதடி சயா. இங்கே பாரு, நான் சொல்லிவிட்டான். நேராக நம்ம வேணால் போவோம் பேங்குக்கு. அவன் ஏன் வீட்டுக்கு வரணும்? எந்த ஊரில் பேங்கில் இருந்து வந்து நமக்கு வீட்டில் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க? ஏட்டி எதுவும் நம்ப முடியாதுடி சொல்லி. சில ஆளுக பெரிய பணக்கார கஸ்டமராக இருந்தால் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு பணம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட கையெழுத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு வருவாங்க டீ. அப்படியெல்லாம் இருக்கு பாரு. நீ என்னடி பைத்தியக்காரி மாரி பேசுகிற? அப்படி இருக்குதான். ஆனாலும் நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் சொல்ல வேணாம், அதுதான் நல்லது நமக்கு பாரு. இந்த கிறுக்கச்சி எல்லாத்தையும் சொல்லிவிட்டா பண்ணுறக்கு அட்ரஸை தவிர. நம்ம எல்லாம் போய் வேணா எந்த பேங்குன்னு கேட்டுக்கிட்டு போவோம், அதான் கரெக்டு பாரு. நீ சொல்கிறதும் நம்புகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம போய் தான்க்கா பார்த்து வாங்கிட்டு வரணும். இது எந்த ஊர்லக்கா நம்மளுக்கு வீட்டை தேடி வந்து கொடுக்குறானுவோம்? இவன் என்ன பைத்தியக்காரி மாரி பேசிக்கிட்டு கிடக்குறான் இந்த செய்யா. அவகிட்ட ஃபஸ்ட்டு போனை பிடுங்குங்கத்தா, கடுப்பு ஆகிறதுக்கு. நீ என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறடி? எப்படி சொல்லி நான் என்ன படிக்காதலாட்டி நான் என்ன முட்டாளா? என்னம்மா எல்லாத்தையும் சொல்லிவிட்டானா வந்தால் வரட்டுமே, எவன் வந்தாலும். பேங்க்லேருந்து உண்மையான ஆள் மேனேஜர் வந்தானாக்கா நம்ம பணத்தை வாங்காதே போகிறோம். பொய்யான ஆள் வந்தால் இழுத்து போட்டு குத்துன்னு குத்துறது. என்னம்மா பேசுகிறா பாரு பேச்சு. என்னம்மா என்ன முட்டாளுன்னே நினச்சிக்கிட்டு பேசுகிறாளா இவ? ஏக்கா எனக்கு அப்புறம் கோவம் வந்துருப்பதுக்கா. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்து பேச மாட்டேங்கிறா இவ. வர ஓவரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறா. இவளுக்கு தான் பெரிய பிஎம் படிச்சிருக்கிறாளாம், அதுக்குன்னு நம்மளை போட்டு இது பண்ணுறா இவ. நாங்களாம் பள்ளியோட பக்கமே போகலையே ஏட்டியே. சும்மா பைத்தியக்காரி மாரி என்ன பிடிச்சி இழுத்துக்க நிற்காத. காலையில் இன்றைக்கி உனக்கு உரண்டு இழுக்க ஆள் இல்லைன்னு என்ன பிடிச்சிக்க நிற்கிறிய நீனே? நான் எது பண்ணாலும் தப்பு, பேசினா தப்பு, நின்னா தப்பு, குத்தம் உக்காந்தா குத்தம்னு பேசிட்டு உட்காந்துக்க நீனு. சட்டி பணத்தை வாங்குற வழியை விட்டுப்பிட்டு என்னடி இவ்வளோ 2 பேரும் தனியாக நின்றுக்கிட்டு இம்சை கொடுக்குறாங்களா? என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையா? ஐயோ கடவுளே. எக்கா யார கதவை தட்டுறாங்கக்கா? என்னக்கா இது? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. போனு வச்ச செகண்டில் போனுக்கு கதவை தட்டுறாங்களே. ஐயோ போனை வச்சு எதுவும் அட்ரஸ் கண்டுபிடிச்சி யாரும் வந்துட்டாங்களாக்கா? அதாட்டி எனக்கு ஒன்றும் புரியலை. யாரா இருப்பாங்க? இதுக்கு நான் யாருன்னு கேட்குறேன். யாருங்க கதவை தட்டுறது? யாரு? ஐயோ அக்கா, இன்னைக்கு நம்ம மாட்டி தொலைச்சோமுக்கா. நீ யாருன்னு கேட்குற, அதையும் சொல்லாமல் கொள்ளாமல் கதவை தட்டுறானா எடுபட்ட பைய. எல்லா பக்கமும் கதவை சாத்திட்டியா இல்லையா? ஐயோ இன்னைக்கு நம்ம மாட்டிவிட்டான் அக்கா. என்னமோ எனக்கு அந்த ஹிந்திக்காரனாக தான் இருப்பான்னு தோணுது. எனக்கு என்னமோ அவன் மேனேஜரும் இல்லை, ஒரு கருமாந்தரமும் இல்லைப்போ. என்னமோ நம்ம